ஆனியன் ஸ்டோரி இன்னைக்கு என்ன பரபரப்பாக நடந்ததுன்னு பார்க்கலாம். ராஜி வந்து கதிரிக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அத்தை டான்ஸ்க்கு ஒத்துப்பாங்கல்ல, ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நீலாம் பயப்படாத, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் டான்ஸ் ஆட, உனக்கு ஓகே இல்லை, நீ டயர்டாலாம் இல்லைல்ல, உன்னால் ஆட முடியல, இந்த பிரச்சனை உனக்கு எதுவுமே பாதிக்காதுல்ல. இல்லை கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது, ஆனால் நான் டான்ஸ்லாம் கரெக்டாக ஆடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது நான் ரொம்ப பயந்துட்டேன். அவனை எனக்கு பிடிக்காது என் அண்ணன், ஆனாலும் அவன் சாகணும்னு சொல்லி நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஒரு பக்கம் மீனாக்கா என்னோட அக்காவுக்கும் ஒரு படி மேலே, அவங்க ஜெயிலுக்கு போகணுன்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் கதிர் சொல்லுவான், நீ வந்து செந்தில் அண்ணனை பார்த்துருக்குமே, அவன் வந்து சீக்கிரமாகவே ஜெயிலுள்ள போய் உட்காந்துட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். எப்படியோ அவன் அண்ணன் பொழைச்சிட்டான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. சரி நம்ம போகலாம், வீட்டுக்குள்ளே போகலாம் சொல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கோமதிலாம் வந்து வெளியே வந்துடுவாங்க. உனக்கு ஓகேவாடி, இப்போ போய் டான்ஸ் ஆட போறியா? நைட்டு வேற நீ தூங்கவே இல்லையே, டயர்டாக இருக்குன்னு சொல்லி நின்றுலாமா? இல்லை வேண்டாம், நான் கண்டிப்பாக டான்ஸ் ஆடி தருவேன், பாதி கணத்தை தாண்டிடும், மீதி கணத்தை தாண்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே கதிரா எங்கள் அழகானோ, அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க, அவங்க வரும்போது ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு வரல, அதனால ட்ரெஸ் எடுத்துன்னு வரதுக்காக போயிருக்காங்க. எனக்கும் டான்ஸ் காஸ்டியூம்லாம் வாங்க போயிருக்காரு கதிர் சொல்லுவாங்க. என்ன கதிரை பிடிக்கல 2 பேரும் சொல்லிட்டே இருப்பீங்க, இப்போ நீ போடுற தாளத்துக்குலாம் அவன் சேர்ந்து ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசுவாங்க.